பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 103 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அது மதுரமானவைகள், அது இனிமையானவைகள் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே இனிமையாய் காணப்படும், அதுவே தேனிலும் மதுரமாய் காணப்படும். ஆனால் இந்த நாளிலே பல நேரங்களில் நாம் வேதத்தை திறந்து வாசிப்பதில்லை. அதை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருகிறது என்று பலர் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். ஆனால் இந்த நாளிலே உற்சாகத்தோடு ஆசையோடு அதை நாம் வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு சகோதரி கடைக்கு சென்று ஒரு புத்தகத்தை வாங்குகிறாள். எப்படியாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்ட ஒரு சகோதரியாய் அவள் காணப்படுகிறார். அப்படி ஒரு புத்தகத்தை வாங்கி அவள் வாசிக்கும் போது அவள் மனம் அந்த புத்தகத்தோடு ஒத்து போகவில்லை. அதனால் அதை மூடி வைத்து விடலாம் என்று சொல்லி அவள் நினைத்து மூடும் போது அதனுடைய ஆசிரியர் யார் என்று சொல்லி பார்க்கும் போது அது நிச்சயிக்கப்பட்டதான அந்த மணமகனுடைய பெயராய் இருந்தது. இந்த நிச்சயிக்கப்பட்ட சகோதரிக்கு மணமகன் பல புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அறிந்திருந்த போது அந்த மகனுக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது அது அவர் எழுதின புத்தகம் என்று அறிந்து கொண்டாள். உடனே அதை மறுபடியுமாய் திறந்து வாசிக்கும் போது அது அவளுக்கு இனிமையாய் காணப்பட்டது. பல காரியங்கள் பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, முதலாவதாய் அவள் வாசிக்கும் போது அது ஆர்வத்தை கொடுக்கவில்லை. ஆனால் யார் எழுதினது என்று அறிந்து கொண்ட போதோ அது அவளுக்கு இனிமையாய் காணப்பட்டது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை அன்போடு விசாரிக்கிற, எப்பொழுதும் அன்போடு நேசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நாம் வாசித்து தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது, அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே தீபமாய் இருக்கிறது, அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுதலாய் இருக்கிறது. பல நேரங்களிலே சோர்ந்து போன நிலையிலே நாம் காணப்படும் போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இனிமையானதாய் காணப்படுகிறது. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இனிமையானது, அது தேனிலும் மதுரமானது. உங்களுடைய வாழ்க்கையிலே வேத வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த காலவெளியிலே சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு அதன்படி நடப்பவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயமாய் ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இனிமையானதாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையும் இனிமையானதாகவே காணப்படும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இனிமையானவைகள் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வேத வார்த்தையை உட்கொள்ளவர்களாய் காணப்பட, அது அவர்களுக்கு இனிமையானதாய் காணப்பட என் தேவன் கிருபை தருவீராக. அதன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையானது இனிமையாய் காணப்பட என் தேவன் கிருபை தருவாராக. ஆமென். God bless you.